முக்கிய செய்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பு சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பின் போது வைக்கப்பட இருந்த என்டிஏ பேனர் அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பின் போது வைக்கப்பட இருந்த என்டிஏ பேனர் அகற்றப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பின் போது வைக்கப்பட இருந்த என்டிஏ பேனர் அகற்றப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு மேடையில் வைத்திருந்த என்டிஏ வசனங்கள் கொண்ட பேனர் அகற்றப்பட்டிருக்கிறது. அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு மேடையில் வைத்திருந்த என்டிஏ வசனங்கள் கொண்ட பேனரானது அகற்றப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு உடல்நலக்குறைவு. பாமகவில் உட்கட்சி பூசல் தொடர்வதால் அமித்ஷாவுடனான சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு உடல்நலக்குறைவு. பாமகவில் உட்கட்சி பூசல் தொடர்வதால் அமித்ஷாவுடனான சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு மேடையில் வைத்திருந்த என்டிஏ வசனங்கள் கொண்ட பேனரானது அகற்றப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பு மேடையில் இருந்த என்டிஏ வசனங்கள் கொண்ட பேனரானது அகற்றப்பட்டிருக்கிறது. என்டிஏ பேனரை நீக்கிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு என பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம், இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க? இன்று காலையில் அமித்ஷாவுடைய இந்த பயண திட்டத்தில் ஒவ்வொன்றுமே எல்லா செய்தியும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியதாக இருந்தது. காலையில் அந்த தனியார் நட்சத்திர ஹோட்டலில் போடப்பட்டிருந்த பிரஸ் மீட்டுக்கான 6 இருக்கைகள் கொண்டு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் அதில் பங்கேற்பார்கள், அதில் கூட்டணி கட்சிகள் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தோரணையில் என்டிஏ அலையன்ஸ்க்கான ஒரு பதாகை தான் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அவர் டாக்டர் தமிழிசை வீட்டிற்கு சென்று அவருடைய தந்தைக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆன 1.5 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு அவர் வீட்டில் மதிய உணவை முடித்துவிட்டு மீண்டும் அவர் நட்சத்திர விடுதி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான அந்த பதாகை அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சியுடைய பதாகை வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு பாஜக சார்பாக வைக்கப்பட்டிருக்கிற படமே இப்பொழுது அதில் இடம்பெற்றிருக்கிறது. காலையில் வைக்கப்பட்டிருந்த படத்தில் மோடி மட்டுமே பிரதானமாக வைக்கப்பட்டு என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்று வைக்கப்பட்டிருந்தது. தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதாகையில்
பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் நட்டா மற்றும் தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய படம் ஒரு புறமும், மற்றொரு புறத்தில் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கக்கூடிய படமும் உள்ள பதாகை தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. காலையில் 6 இருக்கைகள் போடப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது 7 இருக்கையாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் யாரெல்லாம் அந்த இருக்கையில் அமரப் போகிறார்கள், யார் அடுத்து வரப்போகிறார், ஏனென்றால் தற்பொழுதுதான் அவர் விருப்பமனு தாக்கலை நயினார் நாகேந்திரன் பாஜகவுக்கான மாநில தலைவருக்கான விருப்பமனு தாக்கலை தாக்கல் செய்திருக்கிறார். 2 மணிக்கு சரியாக தாக்கல் செய்வதற்காக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் வேறு யாரும் விருப்பமனு தாக்கல் செய்யாத நிலையில் அவரே அறிவிக்கப்படுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அமைச்சர் அமித்ஷாவுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு ஏன் மறுக்கப்பட்டது குறித்த விளக்கம் ஏதாவது அளிப்பாரா, அல்லது இது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு சந்திக்க போகிறாரா என்பதும் ஒரு கேள்வி. மற்றொரு அம்சமாக அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவ அறிக்கை வந்திருப்பதும் நாம் அனைவரும் அறிந்ததே. அதையும் பார்க்கும் பொழுதும் பாமகவில் நேற்று எழுந்த தலைவர் சர்ச்சையும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த இரு காரணங்களாலும் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்பொழுது அந்த தலைவர்களை சந்திக்க முடியாததற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். மற்ற இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் ஜி.கே. வாசன் மட்டுமே இருக்கிறார். அதனால் ஒரே நாளில் சந்திக்கலாம் என்று திட்டங்கள் மாற்றப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அதையும் தாண்டி ஆடிட்டர் குருமூர்த்தி கடந்த காலங்களில் இபிஎஸ் தொடர்பாக வைக்கப்பட்ட விமர்சனங்கள், இந்த சூழலில் அவர் ஒன்றுபட்ட அதிமுகவை எதிர்பார்த்தது, அதனால் அதிமுகவினர் இன்றைய சந்திப்பு நடக்குமா நடக்காதா என்பதும் பல கேள்வி. அதனாலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டிருந்த பதாகைகள் வைக்கப்படாமல் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பாகவே இது நடக்க இருக்கிறதாக தெரிகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு, பத்திரிகையாளர் சந்திப்பு பிறகு யாருக்கேனும், அதாவது அதிமுக தரப்பில் இருந்தோ அல்லது அவங்க கூட்டணி பாமக தரப்பில் இருந்தோ அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் அல்லது இவர்கள் இந்த கூட்டணியில் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய யாருடனான சந்திப்பு இதுவரை தகவல்கள் நமக்கு ஷெட்யூலிங் ஆகியிருக்கக்கூடிய தகவல்கள் இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் ஜி.கே. வாசன் நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்திருப்பதால் அவர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது குறைந்தபட்சம் மேடையில் அவர் அமர்கிறாரா என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் அமித்ஷாவை சந்திப்பதற்காக ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு அடுத்தடுத்த சந்திப்பில் இவர்களுடன் சந்திப்பு நிகழ்ந்தால் என்டிஏ கூட்டணிக்கான ஒரு அங்கம் என்னவாக இருக்கும் என்பதும் இன்றைக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி மேம்.